Hare Krishna to everyone. Warm welcome to Hare Krishna. Warm welcome for today's Bhagavad Gita class. நம்ம இன்னைக்கு வந்து 15வது அத்தியாயம் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பகவான் கிருஷ்ணர்கிட்டயும் ஆச்சாரியார்கிட்டயும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் अज्ञानतिमिरन्दस्य ज्ञानागंशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददान्ति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगकन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगकन ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय को ब्राह्मणहिताय च जगतिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय तदालय कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम ईश्वरम् नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रहे कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणि नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत् नश्चप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा மத்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மாதாஜி. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு 15வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அது வந்து தலைப்பு பார்த்தீங்கன்னா புருஷோத்தம யோகா, கிருஷ்ணரின் யோகா. அதாவது ஹரே கிருஷ்ணா. ஓகே, புருஷோத்தம யோகா. ஓகே. ஸோ இது ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஞானத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப குட்டி அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள் தான் இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பரமபுருஷ பகவான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நம்ம மரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் கீழே வந்து வேர் இருக்கும், மேலே வந்து கிளைகள், உப கிளைகள், பழங்கள், காய்கள், இலைகள் பார்த்துருப்போம். பட் இந்த மரத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வேர் வந்து மேலே இருக்கு. ஆ அப்புறம் கிளைகள்லாம் வந்து கீழே இருக்கு. ஓகே. ஸோ அப்போனா இந்த மரம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, என்ன இந்த மரத்தை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஸ்லோகம் படிங்க. हरे कृष्ण माता जी। ओ ओम ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अथ पञ्चदशोऽध्यायः पुरुषोत्तमयोगः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमदशागम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यत् यस्तं वेद स वेदवित्। हरे कृष्ण ஹரே माता। கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களையும் இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றன. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். ஸோ இந்த ஆலமரத்தை அறிஞ்சவன் வந்து என்னத்தை அறிஞ்சிருக்கான்? வேதங்களை எல்லாம் புரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மரத்தை, அந்த ஆலமரத்தினோட விசேஷம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள் வந்து மேல் நோக்கி இருக்கு, கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கு. அதனுடைய இலைகள் வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதங்களை குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்னப்பா இது, இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம ஊர்ல பார்த்துருக்கோன்னா, நம்ம அந்த ஏரிக்கரை பக்கம் குளக்கரை பக்கம் போன அந்த கரை ஓரமா இருக்கக்கூடிய மரத்தினுடைய பிம்பம் தெரியும் இல்லையா? அந்த பிம்பம் தான் இப்படி தெரியும். ஓகேவா? ஸோ இங்க மூல காரணம் யார் இந்த மரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரமபுருஷ பகவான். ஓகேவா? அவரால் வந்து அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மா, அவர்கிட்ட இருந்து என்ன வருது? இக்கிளைகள் வருது, உப கிளைகள் இருக்கு. சரி, இந்த ஒரு கிளைகளும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளையில வந்து பிரம்மா, வேர்ல வந்து பிரம்மா இருக்காரு. அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேவர்கள் இருக்காரு. கணேஷா, சூரியன், நாரதர், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கந்தர்கள், இந்திர, அவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகேவா? வேதங்கள் புராணங்கள்லாம் எழுதினவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் கீழே வந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இருக்கான். இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து வேதங்களை சொன்னது வந்து 4 விஷயங்கள்: தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. அது வந்து இருக்கு பாருங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரிலீஜியாசிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? தன்னுடைய புலன்களை திருப்திப்படுறதுக்கும் அவன் வந்து தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்ல பார்க்கலாம். அதுக்கு கீழே, மனுஷனுக்கு கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஹ் அவனுடைய எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கோசம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த நீங்க பிக்சர்ல பார்க்கலாம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து தனக்கு உணவு வேணுன்றதுக்கோசம் அறிவில் குறைந்த மனிதன் என்ன பண்றான்? வேட்டையாடுகிறான். வேட்டையாடுறத வந்து ஆஹ் புசிக்கிறான் இல்லையா? அதை பார்க்கிறோம். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மிருகங்கள் இருக்கு. என்னென்ன மிருகங்கள் இருக்கு? சாது மிருகங்கள், பசுக்கள் இருக்கு இல்லையா? டொமஸ்டிக் அனிமல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, அதாவது புலி, அது மாதிரி இருக்கு. இன்னும் அதுக்கு கீழே வந்தோன்னு பார்த்துக்கோங்கன்னா பறவை, இது பறவைகள் தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து ஊர்வன பாம்பு, அது மாதிரி தெரியுது. அதுக்கு இன்னும் கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீர்வாழ் உயிரினங்களை பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி எல்லாத்தையுமே அதுக்குள்ள வச்சிருக்கார் இல்லையா? ஸோ அதனால தான் லாஸ்ட் லைன் சொல்றார் பாருங்க, இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. ஸோ இந்த 20 ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் 5 ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடா விடுதியா. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய 6ல இருந்து 11 ஸ்லோகங்கள் வரையும் ஆன்மீக லோகத்தை பத்தி சொல்றார். அப்புறம் இது எல்லாத்தையும் யார் பராமரிக்கிறாருன்னு சொல்லிட்டு 12ல இருந்து 15 வரை சொல்றாரு. 16ல இருந்து 20 வரை இதனோட சாராம்சம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிச்சோம் இல்லைங்களா? ஊர்த்துவ மூலம் அதாஷாக்கம் எஸ்தம் வேதச வேதவித். லாஸ்ட் லைன் இது யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் வந்து இந்த வேதங்களை அறிஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? மற்றது இந்த ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. यस् माताजि। अधश्चोर्ध्वं प्रहृदास्तस्य शाखा गुणप्रवृत्ता विषयप्रवाला अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके। हरे कृष्ण माताजि। ஹரே கிருஷ்ணா. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளர்த்தப்படுத்தப்பட்டு மேல் நோக்கிய கீழ் நோக்கிய விரிகின்றன.
உபகிளைகள் உபகிளங்க உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களாக பந்தப்பட்டுள்ளன. இது வந்து எதுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழ்நோக்கி செல்லக்கூடிய வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ், பலன்கள் எதிர்பார்த்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து குறிக்குது. ஸோ பலன் நோக்கி எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மிகள் இல்லையா. அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க, செயல்களால வந்து பந்தப்படுகிறார்கள். ஓகேவா. ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் உபகிளைகள் என்ன சொல்றாங்க, மேலே இருக்கிற பிக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா, புலன் இன்ப விஷயத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆண் பெண் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து திருப்திப்படுத்துறதுக்கோசம் ஈடுபட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம புலன்கள் வந்து எதற்கு ஈடுபடுத்தணும்னா பகவான் கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுறதுக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ கல்யாணம் ஆனால் கூட நம்ம வந்து இந்த குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வுள்ள இருக்கக்கூடிய குழந்தைய ஈண்டெடுக்கிறதுக்கு தான் உறவுகளை வச்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லிது. அதுக்கு வந்து சில நியமங்கள் இருக்கு. கர்ப்பதோக சம்சாரா பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா. அதை ஃபாலோ பண்ணா வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணும், இந்த சொசைட்டிக்கு வேணுன்ற ஒரு கிருஷ்ண கான்சியஸ் குழந்தை வந்து நமக்கு பிறக்கும். இல்லைன்னா அது வர்ண சங்கரனே ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா யார் ஒருத்தவங்க வந்து குழந்தைய இப்ப எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய கடமை என்னன்னு பிரபுபாதா சொல்றாருன்னா, கிருஷ்ண உணர்வுல அந்த குழந்தைய வந்து வளர்க்கணும். இல்லைன்னா அந்த குழந்தைய ஈண்டெடுத்தது வேஸ்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல என்ன ஆகுது, முக்குணங்களால வந்து தான் வளர்க்கப்படுகிறது. அது என்ன முக்குணங்கள் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த மூன்று குணங்களால வளர்க்கப்பட்டு அப்புறம் இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது, புலன் இன்பத்தால ஈடுபட்டு இருக்குது. அதனால அப்புறம் பலன் நோக்கு செயல்களை சம்மந்தப்பட்டுட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கை வந்து அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போகுது இல்லையா. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறோம், பிம்பத்தை பார்த்துட்டு நிஜம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய போலிகள் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்டட் கம்பெனிஸே எடுத்துக்கலாம். ஒரே ஒரு எழுத்தை தான் வந்து அவன் மாற்றி வச்சுருப்பான் இல்லையா. ரிபுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அதை வந்து போலியாக ஒரு எழுத்தை லெட்டரை வச்சு எடுத்துட்டு இருப்பான், இல்லை மாற்றி இருப்பான். அது மாதிரி நம்ம போலிகளை பார்த்துட்டு ஏமாறக்கூடாது. இங்கே போலிகள் வந்து நிறைந்திருக்கு. ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு தன்மை கொண்டது. இது வந்து அசாஸ்வத துக்காலயம். ஸோ இங்க இருக்கக்கூடிய நிழலை வந்து உண்மையானது அல்லன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா உண்மையை வந்து எதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க உண்மையை என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் தான் வேதங்கள். வேதங்களை படிச்சுட்டு நம்ம உண்மை எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. பௌதிக உலகமும் அப்புறம் ஆன்மீக உலகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும், உண்மையான கல்வி எது, ஆன்மீக கல்வி தான் உண்மையான கல்வி. அதை படிக்கிறதுக்கும் நம்ம நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் தான்ப்பா எங்க வீட்டுக்கு அதிபதி, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய சிங்காசனத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் பட்டுதலோட. பட் அது வந்து தவறு. நமக்கு எல்லாருக்கும் யார் தலைவர்னு பார்த்தீங்கன்னா முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும். அதாவது என்ன, ஆஹ், ஆன்மீக வாழ்க்கையா இல்ல வேற வாழ்க்கையான்றதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே. இப்போ நம்மளுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு இத்தனை நாள் படிச்சு இல்லையா. நம்ம வந்து யாருன்னு கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஆத்மான்னு சொல்லுவோம் இல்லையா. உடல் அல்ல ஆத்மான்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी வேற नरूप யாராவது स- படிக்கிறீங்களா, न- வேற யாராவது படிக்கிறாங்களான்னு கேளுங்க. சனிதா ஹரே மாதா கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறீங்களா. ஆ மாதாஜி படிக்கிறீங்களா ஆமா மாதாஜி? மாதாஜி, படிங்க. படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. ரூபம் நரூபம் ரூபம் யாரோ ஒரு ஆள் படிங்க மாதாஜி. அது பிரபுஜி படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. நரூபம் அஸ்யேக ததோ ததோ பலய பலயப்யதே ந- நான்தோ 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 ந சாதிர் ந சம்பிரதிஷ்ட அஸ்வத்தம் ஏனம் சுவீரிடமூலம் அசங்க சஸ்திரேண திருடேன சித்தவா ததகம் பதம் பரிமார்க்கிதவ்யம் யஸ்மின் கதாத நிவர்த்ததி பூயக தம் ஏவ சாத்தியம் புரிசம் பிரபத்யே யத யத பிரவ்ருதிக பிரஸ்ருதா புராணி. ஹரே ஹரே கிருஷ்ணா.
இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியதல்ல. இது எங்கே இருக்கின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பலமாக வேரூன்றி உள்ள இந்த மரத்தை பற்றின்மை எனும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செய்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ, யாரிடமிருந்து எல்லாம் விரிவு அடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து எதனால நம்ம தவிக்கிறோம், பற்றுதனால நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த பற்றுதல்ல இருந்து நமக்கு விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும்? இங்க டிட்டாச்மெண்ட். எதை வச்சு இந்த ஒரு மரத்தை வந்து நம்ம கட் பண்ணணும்னா நம்ம கையில என்ன வேணும்? ஒரு கோடாரி வேணும். கோடாரி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? மரத்தை வந்து வெட்டிடலாம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றுதலை எப்படி நம்ம வந்து வெட்டணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பற்றின்மை, ஓகேவா, என்னும் ஆயுதத்தால வந்து நம்ம வெட்டணும். அதாவது எக்ஸசிவா எந்த ஒரு பொருள் மேலேயும் அதிக ஆசை இருக்கக்கூடாது இல்லையா? அதிகமா சாப்பிடக்கூடாது, கம்மியா சாப்பிடக்கூடாது, அதிகமா தூங்கக்கூடாது, கம்மியா தூங்கக்கூடாது. அது மாதிரி வேதங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா? சதா காலமும் கிருஷ்ணரை வந்து நினைச்சிட்டு இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி டிட்டாச்மெண்ட், நம்ம பற்றின்மையை வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுது? எங்க போனா திரும்பி வரமாட்டோமோ அந்த நாட்டிற்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல யாரு யார் இருக்காங்க? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்காரு. காரணமாகவும் இருக்கிறாரு, விளைவாகவும் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தா எல்லாம் தொடங்குகிறது. அவர்கிட்ட இருந்ததா எல்லாம் வந்து விரிவடைகின்றது. அவர் யாரு? நம்மளுடைய பரம புருஷ பகவான் இல்லையா? அவர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆன்மீக தந்தையா இருக்கார். நமக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வார்த்தை படிச்சோம், அகம் பீஜ பிதான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் விதை அளிக்கக்கூடிய தந்தை அவர் தான் இல்லைங்களா? ஸோ அவர்கிட்ட போயிட்டு போறோம். அவர்கிட்ட போனா அந்த லோகம் எப்படியாப்பட்டது? அந்த லோகம் எப்படியாப்பட்டது? திவ்யமானது. அந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா தானா வந்து பிரகாசமா, சுய பிரகாசம். ஓகேவா? இந்த பிக்சர் பாக்குறீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கோலோகல விருந்தாவனம். அங்க வந்து நமக்கு சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை வெளிச்சத்துக்கு. அது வந்து சுய பிரகாசமா இருக்கும். அது என்னடா அப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய வெளிப்புறம் இருக்கு இல்லையா? அதை வந்து பிரம்ம ஜோதின்னு சொல்றோம். அந்த பிரம்ம ஜோதி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு பிரகாசமா இருக்குமா. ஸோ அதனால அந்த இடம் வந்து தானே வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் நம்ம போனா அங்க போனா எலக்ட்ரிக் பில் அதெல்லாம் கட்ட தேவையே இல்லை இல்லையா? அதுக்கு அடுத்தது அங்க நடந்தா கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமா, பேசுனா பாடுற மாதிரி இருக்குமா? அங்க வெறும் சந்தோஷமா ஆனந்தமா தான் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா இச்சா ட்ரீ இருக்கும், டிசையர் ட்ரீ. ஓகே, அது வந்து நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து காமதேனு பசு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லையற்ற அளவு வந்து பாலை கொடுக்குமா. ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பெல்லாம் இருக்கிற பசுக்கள் வந்து ஒரு 4-5 லிட்டர் கொடுத்தாவே பெரிய விஷயம். மேக்ஸிமம் ஒரு 10 லிட்டர் கொடுக்கும் இல்லைங்களா? அதுக்கு நல்லா தீனியை போட்டு வளர்க்கணும். அப்படி இவ்வளவுதான் பலன் கொடுக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான லோகம். ஸோ இப்போ வந்து நம்ம யோசிக்கணும், நம்ம இந்த நித்தியமான லோகத்துக்கு போகணுமா இல்லை நம்ம இங்கேயே இருக்கணுமா? ஓகே, நம்ம இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விடுதி மாதிரி. நம்ம வந்து படிக்கிறதுக்கோசம் வெளியூருக்கு போய் படிப்போம், இல்லை வேலை செய்யறதுக்கோசம் வேற ஊருக்கு போயிட்டு அங்கே ரூம் எடுத்து படிப்போம் இல்லையா? நம்ம டூருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அங்க இருப்போம் 2 நாள், எல்லா ஊரை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா? அங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு எதையும் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விடுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் எல்லாத்தையும் நம்புதுதான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெருசா உரிமை கொண்டாடிட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து இங்க சொல்றார், வீடா விடுதியா. நம்மளோட வீடு எது? பரமபுருஷ பகவான் இருக்கார் பாருங்க, நித்திய லோகமான கோலோக்கல விருந்தாவனம் தான் நம்மளுடைய வீடு. நம்ம அங்கதான் போனோம். பட் நம்ம இங்க தற்காலிகமா வந்திருக்கோம். பட் இதை வந்து நம்ம தான் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பர்மனன்ட் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இதுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஆத்மாக்கு தேவையான வசதி ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா? இல்லவே இல்லை இல்லையா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆத்மாக்கு தேவையான வசதிகளை நம்ம பழைய
பயன்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சாண்டிங், நாமஸ்மரணம் பண்ணணும். அதை பண்ண நித்திய லோகத்துக்கு போறதுக்கு நம்மள தயார்படுத்திக்கலாம் குருவுடைய அனுகிரகம் மூலம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஆஹ் சனிதா மாதாஜி இதை படிங்க இந்த ஸ்லோகம். हरे कृष्ण महाराज जी। न तत्पासयेदु सूर्यो न शशाङ्को न पावक यत्कद्वा न निवर्तते तत्ताम परमम् हरे कृष्ण महाराज। இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். இந்த பரம வாசஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் தேவை, சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளி ஊட்டப்படுவதில்லை. அதுதான் அந்த பிக்சர்ல நம்ம பார்த்தோம். அதை தான் இங்கேயும் காமிக்கிறாங்க. அதனை அடைபவர்கள் இந்த ஜட உலகிற்கு திரும்ப வருவதில்லை. யார் ஒருத்தங்க அங்க வந்துட்டாங்களோ அவங்களுக்கு என்ன இல்லை, மறுபடியும் திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நித்தியமான லோகத்துக்கு நம்ம எல்லாம் போலாமா வேண்டாமா? போகணும் மாதாஜி, எல்லாரும் போகணும் மாதாஜி. போகணும். அதுக்கு வந்து இப்போ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனா கூட நமக்கு வந்து நுழைவுச்சீட்டு தேவை இல்லையா? அந்த நுழைவுச்சீட்டு நம்ம எல்லார் கையிலும் இருக்கா? அடி எடுத்து வச்சிருக்கோம் மாதாஜி பக்தி இதுல. ஹரி போல் மாதாஜி. ஸோ நம்ம இப்போதான் வந்து ஆரம்ப நிலை பக்தர்களாக இருக்கோம். போக போக நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நம்ம பின்பற்றணும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேதங்கள் வந்து நம்ம தந்தை இல்லையா? ஸோ இந்த நம்ம தாய் தான் சொல்லுவாங்க நமக்கு யார் தந்தைன்னு சொல்லிட்டு. வேதங்களை ஆச்சாரியர்கள் மூலமா கத்துக்கிட்ட கண்டிப்பா அந்த லோகத்துக்கு திரும்பி செல்லலாம். பாலமுருகன் பழம்பு அடுத்து வர 4 ஸ்லோகங்கள் நீங்க படிங்க. ஆ சரிங்க மாதாஜி. शरीरं यत् अवाप्नोति यत् युत्क्रात् मदीश्वर गृहीत तद्वेद गृहीत वेदानि संयादि वायुर्कन्दान् निवासस्त। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. ஸோ காற்று நறுமணத்தை தாங்கி செல்வது போல ஜட உலகில் இருக்கும் உயிர் வாழி ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறார். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறு ஒரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கு. காற்று நல்லா வீசுது. அப்ப அந்த காற்று எந்த நறுமணம் எடுத்துட்டு வரும்? அந்த மல்லிகை பூவோட நறுமணம் எடுத்துட்டு வரும். நம்ம எல்லாரும் இங்க தான் உட்காந்துட்டு இருக்கோம். பட் நம்ம ஸ்மெல் பண்றது என்னவா இருக்கும்? அந்த மல்லிகை பூவுடைய ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு சாக்கடை இருக்கு. சாக்கடை பக்கம் இருந்து காற்று வருது. அது என்ன நறுமணத்தை எடுத்துட்டு வரும்? அந்த துர்நாற்றத்தை, சாக்கடையோட துர்நாற்றத்தை எடுத்துட்டு வரும். அது மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜட உலகில வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்குரிய சூக்ஷ்ம உடம்பு இருக்கு இல்லையா? மனம், புத்தி, அகங்காரம், அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்களா, இவங்க இது மாதிரி, அவங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டெஃபினிஷன் வைப்போம் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? அது என்ன ஆகுது? அந்த மனசுல சப்டில் பாடியில வந்து கேரி அவுட் ஆகுது. ஒரு மனுஷன் இறந்த பிறகு என்ன ஆறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்தூல உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது வந்து இந்த உயிர் இந்த உடல்ல இருந்து பிரியும் போது இந்த உடல் வந்து இங்க ஒண்ணு புதைக்கிறாங்க, இல்ல எரிக்கிறாங்க இல்லையா? இல்லைன்னா பறவை மிருகங்களுக்கு வீசப்படுகிறது, அது சாப்பிடுது. இங்க வந்து இது அழிஞ்சு போடுது. பட் அந்த சூக்ஷ்ம உடம்பு இருக்கு இல்லையா, அது கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எப்படி நம்ம பாஸ்புக்ல வந்து ஒரு பேஜ் திருப்பின கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட்ல வரும் இல்லையா? அது மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த ஆத்மாவும் இன்னொரு உடம்பை தேடி போகுது. ஓகேவா? நம்ம நேத்தே பார்த்தோம். அதாவது இந்த வாழ்க்கை வந்து நம்ம அடுத்த ஜென்மத்துல வந்து எப்படி வாழ போறோம், என்ன உடம்பை எடுக்க போறோன்றத தயார்படுத்திக்கிறோம். இது வந்து ப்ரிப்பரேஷன் டைம். நம்மள நம்ம தயார்படுத்திட்டு இருக்கோம். ஆ, அதனால நம்ம உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரு மேலேயும் பகமே வேணாம். ஏதோ ஒரு முன் ஜென்மத்துல வந்து ஒரு 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 சம்பந்தம் இருக்கு. அதனால நமக்கு இவங்க வந்து கணவனா கிடைச்சிருக்காங்க, இவங்க வந்து குழந்தையா கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். யாரு மேலேயும் வந்து ஒரு பொறாமையோ விரோதமோ இருக்கக்கூடாது. இல்லை அப்படி வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் நமக்கு மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் கிடைப்பாங்க. அப்போ வந்து
அதையும் ஃபேஸ் பண்ணணும். அதனால அந்த சூக்ஷ்ம மனசை வந்து ரொம்ப பத்திரமா கையாளணும். ஓகேங்களா? பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப இப்ப படுற துன்பமும் அடுத்த ஜென்மத்திலயும் படக்கூடாது. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. பிரபு படிங்க. மாதாஜி. श्रोत्रं सपर्शनं स रशनं करणं एव स अधिष्ठाय मनश्चायं விஷயான் உபாஷேவதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதுக்கு தான் வந்து இந்த ஆரம்பத்துல சொன்னோம், எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும், ஆன்மீக வழியா பௌதீக வாழ்க்கையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த பௌதீகத்துல இருந்துட்டே நம்ம ஆன்மீகில வந்து மூழ்கணும். அப்பதான் அடுத்த வாழ்க்கையாவது கொஞ்சம் இன்னும் பக்தி வந்து ஆரம்பத்திலே பண்ணுவோம். ம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து துண்டிக்கப்பட்டது. அதை வந்து நம்ம இந்த மூலியமா வந்து புதுப்பிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லை மறுபடியும் மறுபடியும் பிறப்போ இறப்போ நம்மளுடைய உண்மையான என்ன என்ன நம்ம, நீங்க யாரும் கேட்ட என்ன பதில் சொல்வீங்க? ஆத்மா. சூப்பர். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா யாருடையது? கிருஷ்ணருடையது. ஸோ நம்ம எல்லாரும் யாரு? கிருஷ்ணருடையவர்கள். ஸோ நம்மளுடைய நித்திய லோகத்துக்கு நம்ம போகணும் இல்லையா? அதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். இல்லை இங்க பிறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த பிறந்த இங்க வந்து 6 மாற்றங்கள் இருக்கு இந்த உடலுக்கு இல்லையா? அந்த மாற்றத்துக்குள்ள உட்பட்டு மறுபடியும் பிறந்து இறந்து இதே பௌதீக வாழ்க்கையில தான் வேற வேற உடம்புல வரும். ஓகேங்களா? ஓகே. இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது, கண், நாக்கு, மூக்கு, தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறான். இதன் மூலம் குறிப்பிட்ட புலன் இன்ப விஷயங்களை அவன் அனுபவிக்கிறான். நம்ம பார்த்தோம், இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா 9 துவாரங்களை கொண்ட நகரம். இது வந்து 24 மூலக்கூறுகளால் ஆனப்பட்டதுன்னு சொல்லிட்டு 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 சென்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட், பஞ்சமகாபூதங்கள், அப்புறம் ஸ்தூல உடம்பு, ஆத்மா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த புலன்களை வச்சு என்னது, காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, தொடு புலன்கள் இதெல்லாம் வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணருக்கு சேவை பண்றதை விட்டுட்டு தான் வந்து எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இதனால என்ன ஆகுது, அவனுக்கு மறுபடியும் வந்து பிணைக்கப்படுகிறான். எப்படி வந்து ஒரு சிலந்தி வந்து தன்னுடைய உமிழ்நீளால தன்னையே வந்து சிக்கிக்குதோ, அவன் செய்யக்கூடிய செயல்களால அதனால வரக்கூடிய விலைகளால அவன் வந்து பின்னப்படுகிறான். கண்ணென்ன எதுக்கு யூஸ் பண்ணணும்? பரமகிருஷ்ண பகவானை வந்து பார்க்கறதுக்கும், காது வந்து எதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா வேதங்களையும் மகா மந்திரங்களையும் வந்து கேட்கறதுக்கும், அப்புறம் நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பாடல்களை பாடுறதுக்கும், மகா மந்திரம் சொல்றதுக்கும், பிரசாதத்தை மாத்திரம் சாப்பிட்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசிகளையும் பூக்களையும் நறுமணத்தை ஸ்மெல் பண்ணுறதுக்கோசம் இந்த மூக்கை யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கடவுளை வந்து கடவுளுடைய பக்தர்களை தொடுறதுக்கோசம் இந்த உணர்வுகளை யூஸ் பண்ணணும். கை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய கோயிலுக்கு சேவை செய்யறதுக்கும், கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் புனித ஸ்தலத்துக்கு போகிறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளையே நம்ம சம்பாதிக்கிற ஒரு பங்கு வந்து கடவுளுடைய சேவைக்கோசம் நம்ம கொடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அது இது மாதிரி பண்ண அவனுடைய வாழ்க்கை வந்து நன்மை அடையும். நம்ம இந்த செயல்கள் எல்லாம் செஞ்ச அம்பரீஷ் மகாராஜாவை பார்த்துருக்கோம் உதாரணம் இல்லையா? அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அரசராக இருந்தால் கூட தானா போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணாரு, அவர் வந்து ஏகாதசி விரதம் இருந்தார். யார் ஒருத்தர் வந்து ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, துவாதசி ஒரு குறிப்பிட்ட திதியில வந்து அந்த உபவாசம் வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அது பிரேக் பண்ணலன்னா அது குற்றமாகும். ஓகே. அன்னைக்கு அந்த சமயம் பார்த்து துர்வாச முனி வரார். சரின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவர் வந்து அவர் எல்லாரும் நல்வரவு பண்ணி அமர்க்க அமர இடம் எல்லாம் கொடுக்குறாரு. சரி, அவர் சொல்றாரு நம்ம ஒன்றை சாப்பிடலாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச முனியை அமுச்சு வைக்கிறார். அவரா போனாரு, குளிக்கிறாரு குளிக்கிறாரு, மணி கணக்கில் குளிச்சிட்டு இருக்காரு, தவத்தில் ஈடுபட்டுட்டார். இங்கே பார்த்தா துவாதச டைம் வந்துருச்சு. அப்போ வந்து அம்பரிஷிக்கு வந்து ஒரு யோசனை, என்னடா முனி வந்தாரு, அவரை விட்டு சாப்பிட்டா அது அபராதம் ஆகும், அதனால நான் வந்து
என்ன பண்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க தண்ணி கூட குடிக்காம தானே விரதத்தை இருந்தீங்க, அதனால தண்ணி குடிச்சு அந்த விரதத்தை முடிங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. அந்த துர்வாச முனி வந்து தன்னோட தவ வலிமையினால இவர் பண்ண செயலை வந்து புரிஞ்சுக்கிட்டார். வந்து அவர் என்ன பண்றாருன்னா பெரிய கூப்பாடு போடுறார். நீ என்னை விட்டுட்டு நீ வந்து இது பண்ணியா, உனக்கு வந்து ஒரு நாகரிகம் கூட தெரியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தால தன்னுடைய முடியை எடுத்து பிடுங்கி அவர் மேல போடுறார். அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு ஃபார்ம்ல ஒரு அசுரனா வருது. ஓகேங்களா? அது என்ன ஆச்சு, அம்பரிஷி மகாராஜா கிட்ட போகாம துர்வாச முனியவே திரும்பி துரத்திட்டு வருது. ஓகேவா? துர்வாச முனிக்கு அந்த வெப்பம் தாங்க முடியல. ஓடுறாரு ஓடுறாரு, சிவலோகத்துக்கு போறாரு, பிரம்ம லோகத்துக்கு போறாரு, எல்லா லோகத்துக்கு போறாரு. கடைசியில எல்லாருமே அச்சோ அச்சோ இதெல்லாம் எங்களால முடியாது, நீ யார்கிட்ட இது மாதிரி பண்ண, யார்கிட்ட தவறா பிஹேவ் பண்ண, சிவன் பக்தன் ஒரு வைஷ்ணவ கிட்ட பண்ண. ஸோ பிரம்மா சிவன் சொல்றாரு என்னால முடியாது, பிரம்மா சொல்றாரு என்னால முடியாது, தேவர்கள் எல்லாரும் கையை விதிச்சிடுறாங்க, நீ போ நேரா வந்து வைகுந்தத்துக்கு போயிட்டு நாராயணன் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்றாரு. நாராயணன் கிட்ட போறாரு, அடிச்சு பிடிச்சி வருஷ கணக்காக ஓடிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, எல்லா லோகத்துக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்றார், நீ என்ன பண்ண, யார்கிட்ட தப்பு பண்ண, என் பக்தன் கிட்ட, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ என் பக்தன் கிட்டயே போகணும் அப்படின்னு சொல்றார். அவர் டப்புன்னு வந்து இவர்கிட்ட சரணாகதி அடைவார். யாரு? ஒரு துர்வாச முனி. துர்வாச முனின்றவர் யாரு? தன்னுடைய புலன்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தவத்துல ஈடுபட்டு இருந்தவர், சாதாரண ஒரு அரசன் கிட்ட இல்லையா. அவர் ஒரு கிரகஸ்தர், ஒரு நாடு ஆள்கின்றவர். அவருடைய சிறப்பு என்னன்னா ஒரு சிறந்த கிருஷ்ண பக்தர். அவர்கிட்ட வந்து விழுறார். அப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவருடைய குணாதிசை பாருங்க. ஓகே, நீ எனக்கு இப்படி பண்ணல, உனக்கு நல்லா ஆகட்டும் அப்படியெல்லாம் இல்லை. அந்த நெருப்பை வந்து நிறுத்துறார். அவரை ஒன்றும் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் பிரார்த்தனை பண்றார். சரிங்களா? ஸோ இந்த பக்தர்களுக்கோசம் கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து கிருஷ்ணருக்கு தெரியும் நம்ம அம்பரீஷ் வந்து ஒரு அப்பாவி, அவனையும் யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரோட அரசாங்கத்துக்கு மேலே ஒரு சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சுதர்சன சக்கரம் தான் வந்து அதை வந்து திருப்பி அவரை வந்து துரத்திட்டு போறது. ஓகேங்களா? அப்போ இவரோட பிரார்த்தனைனால அந்த சுதர்சன சக்கரம் வந்து நிக்குது. ஸோ பக்தர்களை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணர் என்ன வேணாலும் செய்வார். என்ன பண்ணணும் அந்த பக்தர்கள்? அவங்களுடைய புலன்களை கிருஷ்ணருடைய திருப்திக்கோசம் ஈடுபடுத்தணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு படிங்க. उत् उत्क्रामन्तं सगीदं वापि पुञ्जानं वा गुणान्विदं विमुढा नानु पश्यान्ति किञ्जानशश. So, ஹரே हरे कृष्ण. கிருஷ்ணா. முட்டாள்கள் உயிர் வாழி எவ்வாறு தனது உடலை கைவிடுகிறான் என்பதையும், இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் எத்தகு உடலை அவன் அனுபவத்தை கொண்டுள்ளான் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாது. முட்டாளால என்ன பண்ணிட்டு இருக்கிறதா, ரெண்டு விஷயத்த புரிஞ்சிக்க முடியாது. அது என்ன? இந்த மூன்று குணங்கள் கீழே மயக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்றது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ இந்த இந்த உடலை அவன் அனுபவத்துக்கு கொண்டுள்ளான் என்பதையும் அவனால புரிஞ்சிக்க முடியாது. இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருவி. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உடலை நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும். இந்த உடம்புடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்- சனாதன தர்மத்தை வந்து பின்பற்றணும். அது என்னப்பா சனாதன தர்மம், பாகவத தர்மம்னு? கடவுளுடைய நாமத்தை நம்ம வந்து கேட்கணும். கேட்கணும், அப்புறம் அவருடைய புகழை வந்து நம்ம பாடணும். அப்புறம் நீ எப்பவுமே அதை தான் நினைக்கணும். எவன் இந்த மூன்று செயல்களை செஞ்சுட்டு இருக்கானோ அவன் கடவுளுடைய லோகத்துக்கு போறான். ஆனால் யாருடைய கண்கள் ஞானத்தில் பயிற்சி பெற்றுள்ளதோ அவரால் இவை அனைத்தையும் காண முடியும். ஓகேங்களா? ஸோ ஞானம் கொண்டவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓகே, நான் வந்து ஒரு பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம் இருக்கு. சத்துவ குணத்துல மேல் நோங்கி இருக்கணும். சுத்த சத்துவ குணத்துக்கு நான் போகணும். அப்புறம் இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா என் இஷ்டத்துக்கு நான் வாழ்றதுக்கு இல்லை, இந்த உடலை வச்சு நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற ஹையஸ்ட் பாகவத தர்மத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அவன் தான் வந்து உண்மையான ஞானம் பெற்றவன். அது நம்ம சிம்பிளா நம்ம லாங்குவேஜ் லெவல்ல தெரிஞ்சுக்கணும்னு இப்போ இந்த நம்ம பிக்சர்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கார் இருக்கு இல்லையா. நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்மளா போயிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஸ்பேனர் எல்லாம் எடுத்துட்டு ரிப்பேர் பண்ணா சரியாகுமா? இல்ல இல்ல. சரியாது மாதாஜி. ஆனா அதே ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணி கொடுப்பாரு? சரி பண்ணி கொடுப்பார்.
இல்லையா? ஸோ நம்மளா பண்ணா அது இருக்கிறதையும் மோசம் பண்ணி விட்டுரும். அதனால தகுந்த ஞானம் யார்கிட்ட இருந்து எப்படி பெறணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த மனித வாழ்க்கையை வந்து பயன்படுத்தணும். வாழ்க்கையின் குறிக்கோள், இந்த ஹையஸ்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரமபுருஷ பகவானை வந்து அடையிறது தான் நம்மளுடைய ஹையஸ்ட் கோல். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, கண்டினியூ பண்ணுங்க. மத்தாச்சி यदन्तो கார்த்திக் பிரபு, योग ராமகிருஷ்ணன் பிரபு வரலைங்களா? அந்த கயல்விழி மாதாஜி போயிட்டாங்க பாருங்க, ஒரு மெசேஜ் போடுங்க மாதாஜி. எஸ் மேம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, படிங்க பிரபு. यदन्तो योगिना शयनं पश्यन्ति आत्मानं जवीष्किदं यदन्तो यकृष्टात्मन नैनं पश्यन्ति यदोषे ஹரே கிருஷ்ணா. தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவை எல்லாவற்றையும் தெளிவாக காண முடியும். ஆனால் வளர்ச்சி பெறாத மனமுடையவர்களும் தன்னுணர்வில் நிலை பெறாதவர்களும் முயற்சி செய்தாலும் கூட என்ன நடக்கின்றது என்பதை காண இயலாது. ஸோ எப்படின்னா, ஒரு குருடன் எல்லாம் சேர்ந்து, 4 குருடர்கள் சேர்ந்து யானையை வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்ணனிப்பாங்க. இந்த கதையை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஒருத்தன் வாழை தொட்டம் வந்து என்ன சொல்லுவான், அது மெலிசா நீண்டு இருக்குதுன்னு சொல்லுவான். அதே வந்து காலை தொட்டவன் என்ன சொல்லுவான், அது ஒரு மரத்தண்டோடைய ட்ரங்க் ஆஃப் த ட்ரீ மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இல்லையா? ஸோ காதை வந்து ஒருத்தன் ஃபீல் பண்ணவன் அது ஒரு பெரிய இலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். ஸோ ஒருத்தர் ஒரு ஒரு பாகத்தை ஃபீல் பண்ணி அவங்களுடைய எண்ணத்தை சொல்றாங்க. ஆனா அது கரெக்ட், பட் அது முழுமை இல்லை இல்லையா? அதே மாதிரி தன்னுணர்வில் நிலை பெற்று முயற்சி செய்யும் ஆன்மீகவாதிகள் இவற்றை எல்லாம் தெளிவாக காண முடியும். ஒரு ஆன்மீகவாதி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஞானம் இருக்கு இல்லையா? ஸோ ஞானம் இருக்கிறதுனால அவனுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்லோகத்துல படிச்சிருக்கோம், சமவேத பண்டித தர்ஷினக. அதாவது பண்டிதர்கள் என்ன பார்ப்பாங்க, இவன் ஆண் பெண், இது புலி இது சிறுத்தை அப்படின்லாம் வித்தியாசம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா பார்க்கறாங்க. ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளயும் ஒரு ஆத்மா இருக்கு, பரமாத்மா இருக்கு, அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்க தெளிவா இருப்பாங்க. இது வந்து டெம்பரரி, இது வந்து தற்காலிகமானது, இது ஒரு விடுதி மாதிரி, ஒரு ஹாஸ்டலு. நம்ம இருக்கிறதெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கோம். நம்மளுடைய நித்திய லோகம் வந்து மேலே இருக்கக்கூடிய கோலோகல பிருந்தாவனம். அங்க போறதுக்கோசம் நான் வந்து இங்க என்னை தயார்படுத்திக்கிறேன். எனக்கு சில தகுதிகள் இல்லை, எனக்கு ஆசை இருந்துச்சு, நான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் கிருஷ்ணரை விட்டு. ஓகேவா? கிருஷ்ணர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நமக்கு. நீ வந்து உன்னை எப்படி இந்த ஞானத்தை வச்சு நீ வந்து வளர்ச்சி அடை அப்படின்ற. இல்லப்பா, நான் வந்து வளர்ச்சி அல்லாதவனோ, தன்னுணர்வு தன் உணர்வில், அதாவது என்ன, நான் ஆத்மா அந்த அந்த கான்செப்டை புரியாமலும் இதுக்கு தேவையான முயற்சியும் செய்யாம இருக்கிறவனால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே. உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடம் இருந்தே வருகிறது. ஸோ அப்ப வந்து நம்ம அந்த விராட் ரூபத்துல பார்த்தோம், ஒரு கண்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி, இன்னொரு கண்கள் வந்து சந்திரன் மாதிரி. ஓகேவா? நமக்கு இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. எப்படிப்பான்னா, நம்ம காலையில எழுந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளிச்சத்துக்கு சூரியன் தேவை இல்லையா? அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய கதிர்கள் இருக்கு இல்லையா, நுண்குருமிகள், அதாவது மைக்ரோ பாக்டீரியாவெல்லாம் கொல்லக்கூடியது இல்லையா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு தேவையான வைட்டமின்ஸை கொடுக்குது. அப்புறம் வந்து மரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸ். மத்தாஜி தமிழ்ல என்ன மத்தாஜி போட்டோசிந்தசிஸ்க்கு? அதாவது நமக்கு தேவையான உணவு பொருட்களை வந்து அந்த இலையில வந்து அது தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த ப்ராசஸை வந்து போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஒளி சேர்க்கைன்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஆ ஒளி செயற்கை நினைக்கிறேன் மாதாஜி. ம். ஓகேவா? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமா இருக்குது. அந்த மரங்கள்ல வரக்கூடிய ஆஹ் இலைகள் கனிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த கனிகள்ல கூட இருக்கக்கூடிய சுவை நீர் அம்சம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இரவில் சந்திரன் வர்றாரு இல்லையா, அவரால வந்து அந்த ஒவ்வொரு கனிகளுக்கு வந்து அந்த சாரமாவும் சுவையாவும் இருக்குது சந்திரன். இதெல்லாம் நானேவே இருக்குதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னார் அவருடைய வைபவத்துல இல்லையா, நானே சந்திரனாக இருக்கிறேன். ஸோ எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
இல்லையா? ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ராமகிருஷ்ண பிரபு. காம் அபிஸ்யசா பூதானி தாராயாம் யகம் ஓஜஷா புஸ்னாமி சௌசதி சர்வா சேமோ பூத்வா ரசாத்மஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன். எனது சக்தினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ஸோ இப்போ என்ன சொல்றாரு இந்த இடத்துல, இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் சின்ன வயசுல பிளானிட்டரி சிஸ்டம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? சூரியன் நடுவில் இருப்பாரு, அவரை சுற்றி நிறைய வட்டங்கள் இருக்கும், அதில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் இல்லையா? எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் சொல்லிட்டு, எனக்கு இது தமிழில் கொஞ்சம் தெரியல. அதாவது பூமி, ஆஹ், சனி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரகங்கள் 9 கோள்கள் இருக்குன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஏதாவது ஒரு பொருளை மேலே போட்டு என்ன ஆகுது, இமிடியேட்டாக நமக்கு வந்து கையில் கிடைக்குது இல்லையா? அது வந்து எதனால? லா ஆஃப் கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு சக்தியினால நமக்கு வருது இல்லையா? நம்ம வந்து நியூட்டன் கூட அவர் தான் கண்டுபிடிச்சார், மேலே இருக்கிற பழம் வந்து கீழே விழுது, அது பிகாஸ் ஆஃப் கிராவிட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதே கிராவிட்டி ஏன் நம்மளுடைய கிரக நிலையில வந்து நம்ம அப்ளை பண்ண மாட்டேன்றோம்? அப்போ யார் வந்து அதை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க? யாராவது ஒரு கோலை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஏணிப்படி போட்டு? இல்லை. அதெல்லாம் யாரால நிற்கப்பட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த இடத்துல இருக்குது எதனால, அதன் செயல்கள் செஞ்சுட்டு இருக்குது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய சக்தினால. ஓகேவா? அவருடைய சக்தினாலும் அவருடைய மேற்பார்வையினால தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நமக்குள்ளேயே என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா பிரபு? எல்லா உயிர்வாழிகளின் படிங்க பிரபு. அகம் வைஷ்ணானாரே பூத்வா பிராணினம் தேகம் ஆஸ்ரித பிராணபான சமயுக்த பாசாம் யானம் சதுர்விதம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. எல்லா உயிர்வாழிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடன் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்கின்றேன். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை கூட வந்து செரிக்கிறது யாரு? பகவான் கிருஷ்ணர். எப்படி செரிக்கிறாரு? நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பா இருக்கிறார் இல்லையா? நெருப்பின் வடிவமா அவர் தான் இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் வாசிங்க பிரபு ஒரு நிமிஷம். சர்வஸ்ய சாகம் ஸ்ருதி சந்நிவிஷ்டோ மத்திய ஸ்மிருதம் ஞானம் அபோகணம் ச வேதஸ்ய சர்வகம் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத வேதவித் ஏவ சஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம்? நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நெருப்பு அவர் தான் இருக்கார். நம்ம வயிற்றுல பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கு, நம்ம நுரையீரலில் காற்று இருக்கு இல்லையா? அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடல்ல வந்து குளோரிக் ஆசிட் அமிலம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த அமிலம் வந்து அவராக தான் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய ஜீரண சக்தியாகவும் இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 4 விதமான உணவுகள், அதாவது நக்குதல், பருகுதல், சிலதை வந்து விழுங்குவோம், சிலதை வந்து நல்லா வாயில போட்டு மென்று சாப்பிடுவோம். இது மாதிரி உணவுல வந்து 4 விதமான உணவுகளை ஒரு மனுஷன் சாப்பிட்றான். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ம். நான் எல்லாருடைய இதயத்திலும் வீற்றுள்ளேன். என்னிடம் இருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகிறது. ஸோ அதான் வந்து வேதைஷ்ட சர்வர் அகம் ஏவ வேத்யோ. ஸோ அதுக்கு முன்னாடி லைன்ல பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிர் ஞானம் அப்போகனம் ச, அதாவது ஞானம் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஞானத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கூட, அந்த ஞாபக சக்தி அவர் தான் கொடுக்குறாரு, மறதியும் அவர் தான் கொடுக்குறாரு இல்லையா? நாலேஜ், ரிமெம்பரன்ஸ், ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதி. ஓகேவா? இந்த 3 விஷயத்தையும் அவர் தான் நமக்குள்ள கொடுக்குறாரு. அப்புறம் எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவர் யாரு? நானே. ஓகேவா? வேதங்களை எழுதியவர் யாரு? வேதங்களை தொகுத்தவரும் அவரே. வேதங்களால
அறியப்பட வேண்டியவரும் அவர்தான். ஓகேங்களா? ஸோ வேத வியாசரா அவரே வந்தார் இல்லையா? அவர் வேதங்களை எழுதினார். அந்த வேதங்கள் யாரை பற்றி? ஸ்ரீமத் பாகவதம் யாரை பற்றி சொல்லுது? கடவுளுடைய லீலைகளை பற்றி சொல்லுது. ஸோ அந்த வேதங்களை படித்து யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்? அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் சாராம்சமாக அவராக தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ராமகிருஷ்ண பிரபு இங்கே இருக்கக்கூடிய 2 ஸ்லோகம் படிச்சிருங்க. படிச்சிருக்கேன் மாதாஜி. இத்வாவ இமோ புருஷௌ லோகே சரஸ் சாராஹ ஏவச சர சர்வாணி பூதானி குடஸ்தோ அக்ஷர உச்சேதே. ஹரே கிருஷ்ணா. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளன. ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள், ஆன்மீக லோகத்தில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது ஏன்பா இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம புரிஞ்சுக்காம இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யூகிச்சு யூகிச்சு வாழும். அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நேரம் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அதே வந்து ஆன்மீக லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தவறாதவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள். ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன் அவங்க வந்து வீழ்ச்சி அடைய மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழுமையான ஞானத்தை வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எதை வந்து படித்தா எதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து வீழ்ச்சி அடைய மாட்டோமோ. வீழ்ச்சின்றது வந்து இங்கே எதை மாதிரி எடுத்துக்கணும்னா, புலன் இன்பத்தால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கட்டுப்படுவோம். அதாவது ஒரு விஷயத்தில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமுக்கு எனக்கு இந்த காஃபி வேணும், இல்லைன்னா கோவம் வரும். அதுதான் வந்து இந்த பற்றுதல். ஓகேங்களா? அந்த பற்றுதல்னால நமக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். கோவம் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயத்தில் நம்ம தவறாக வந்து பேசுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைகிறோம். ஓகே, இவங்கெல்லாம் வந்து தவறக்கூடியவர்கள். ஆன்மீக லோகத்தில் இருக்கவங்க வந்து தவறாதவர்கள். ஏன்னா அவர் வந்து பரமபுருஷ பகவானை பற்றி நல்ல ஞானத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அவரே வந்து வீழ்ச்சி அடையாதவர், அஜா அச்சுதா அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம். ஸோ அதனால அவர் கூட இருக்கவங்க யாருமே தவறுகளை செய்ய மாட்டாங்க. ஆனா எப்பொழுதும் வந்து அவர்கிட்ட இருக்கிறது தான் வந்து நித்தியமான சந்தோஷம். அங்கிருந்து நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம், அதனால வீழ்ச்சி அடைய மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க பிரபா. உத்தம புருஷ தவன்ய பரமாத் மேத் யுதாஸ்கிருத யோலோக திரவியம் அவிஸ்திய விபார்த் யவ்யய ஈஸ்வரா. ஹரே கிருஷ்ணா. இந்த இருவருக்கும் அப்பாற்பட்டு உத்தம புருஷரான பரமாத்மா இருக்கின்றார். ஸோ இந்த ஸ்லோகத்தோட ஸ்டார்டிங் வேர்டே பார்த்தீங்கன்னா உத்தம புருஷர். வீழ்ச்சியடையவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள், அதாவது தவறக்கூடியவர்கள், தவறாதவர்கள், இவங்களுக்கு 2 பேருக்கும் அப்பாற்பட்டு ஒருத்தர் இருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளுடைய பரம புருஷ பகவான். இந்த பிக்சர்ல பார்க்கலாம், ஒரு 2 விதமான மனிதர்கள் இருக்கார். பட் இவர் வந்து உத்தமமானவர். அதனால தான் இவர் வந்து பரமாத்மான்னு சொல்றோம். பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நற்குணங்கள் இருக்கவங்க, அவர்கிட்ட தான் எல்லா அவதாரங்கள் வந்து தோன்றுகின்றது. அதனால தான் அவர் வந்து புருஷோத்தமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அழிவற்ற இறைவனான அவர் 3 உலகங்களுக்குள் நுழைந்து அவற்றை காக்குகின்றார். அதாவது மேல் லோகம், கீழ் லோகம், நடுத்தர லோகம் இல்ல, எல்லா லோகத்தையும் அவர் தான் காக்கிறார். ஓகே, ஸோ கீழ் லோகம்னு எடுத்துட்டு 7 விஷயங்கள் இருக்கு. அத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால. இதெல்லாம் வந்து கீழ் கிரகங்கள். ஓகே, இங்கேயும் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு. மேல் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. பூர் லோகம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு மேல புவர் லோகம், ஸ்வர்க்க லோகம், மகர லோகம், ஜனலோகம், தபலோகம், அப்புறம் சத்தியலோகம். எல்லாமே பிரம்மலோகம் அவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓகே, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றவர் அவர் தான். அவர் இல்லாம எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்படியாப்பட்ட உன்னதமானவர்கிட்ட நம்ம போகணும். அவர்கிட்ட போனால் நமக்கு எப்பவுமே வீழ்ச்சி இல்லை, நமக்கு வெற்றி தான்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வேதங்கள் எல்லாம் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து பக்குவம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. சனிதா மாதாஜி படிங்க. மாதாஜி கிருஷ்ணசாமி பிரபு ஒருத்தர் இருக்காரு இல்லை மாதாஜி? கிருஷ்ணசாமி பிரபு, சனிதா மாதாஜி இது படிங்க. மாதாஜி ஹரே அவங்க கிருஷ்ணா. தான் சத்யா மாதாஜியோட அப்பா தான் கிருஷ்ணசாமி மாதாஜி. அவங்க ரொம்ப ஏஜ்டு. அவங்களுக்கு படிங்க. போன்ல ஓகே, தெரியாது, அதனால கேட்டுட்டு இருக்கேன் நான். சரிங்க. यस्मात् शरम् अधीतो अहम्
असरात् अभि सोत्तमः अदो अस्मि लोके वेदस प्रदीदः पुरुषोत्तमः. हरे कृष्ण महाराज. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க என்ன சொல்றாரு? புருஷோத்தமகன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். அதாவது இந்த ரெண்டு பேருக்கு அப்பாற்பட்டு, அதாவது யாருக்கு? தவறக்கூடியவர்கள் தவறாதவர்களுக்கு அப்பாற்பட்டு நான் எப்படி இருக்கிறேன்? திவ்யமானவனாக இருக்கிறேன். அப்புறம் அது மாத்திரம் சொல்ல, உத்தமனானவனும் இருக்கிறேன். அப்புறம் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமமாக கொண்டாடப்படுகிறேன். எல்லாரும் என்னை எப்படி கொண்டாடுறாங்க? புருஷோத்தமன். நான் எப்படியாப்பட்டவன்? திவ்யமானவன், உத்தமமானவன். ஸோ அப்போ என்ன, இந்த குணங்களை வச்சு அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? அவர்கிட்ட வந்து பொய் இல்லை, இரட்டிப்பு தன்மை இல்லை, அப்புறம் எப்பவுமே திவ்யமானவர் நிலைச்சி இருக்கிறாரு. அதனால அவர் புருஷோத்தமா இருக்காரு. அவர் தான் சோர்ஸ் ஃபார் எவ்ரி திங். எல்லாத்துக்கும் காரணமா அவர் தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவர்கள் கூட வந்து அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு யார்கிட்ட போகிறாங்க? நாராயணன் கிட்ட போகிறாங்க. பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாராயணன் கிட்ட தான் வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசிரீரிய வாக்காக தான் வருவாங்க. ஓகேவா? சில நேரத்தில் தான் அவர் வந்து காட்சி கொடுப்பார். ஓகேவா? ஸோ அவங்களே அவர்கிட்ட போகிறாங்கன்னு, நம்மளை விட பெரிய ஆளுங்க தேவர்கள் இல்லையா, அவங்க அவர்கிட்ட போகிறாங்கன்னா நம்ம ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது? அவர் உத்தமமானவர் இல்லையா? ஓகே. ஸோ அப்புறம் இந்த விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. பிரம்மா கூட அந்த பூமி தாய் வரும்போது அவரை நோக்கி தான் பிரார்த்தனை பண்ணாரு. அப்போ அவர் சொன்னார், நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து நமக்கு தெரியும் 3 விஷயங்களுக்கோசம் கடவுள் வந்து அவதரிக்கிறார். தர்மங்களை காக்கிறதுக்கோசமும், அதர்மங்களை வந்து அழிக்கிறதுக்கோசமும், பக்தர்களை காக்கிறதுக்கோசம் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण महाराज. यो माम् एवम् अशमूढो जानाति पुरुषोत्तमं सर्ववित् भजति मां सर्वभावने भारत. हरे कृष्ण महाराज. ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் என்னை பரமபுருஷ பகவானாக ஐயமின்றி அறிகின்றானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆவான். ஓகேவா? யார் ஒருத்தர் அவரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவனுக்கு என்ன? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனவே பரதனின் மைந்தனே, அவன் எனது பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கின்றான். ஸோ அவரை புரிஞ்சிட்ட பிறகு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிகிரி, சொத்து எதுவுமே ஒண்ணுமே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. நம்ம எதையுமே வந்து மேலே எடுத்துட்டு போறது இல்லை. வெறும் நம்மளுடைய ஆத்மா தான் போகுது இல்லையா? ஸோ நம்ம கிட்ட இங்கே என்னதான் பல டிகிரி வச்சிருந்தாலும் சரி, பல மாளிகைகள், பல வண்டி எல்லாம் வச்சிருந்தாலும் என்ன, அதெல்லாம் ஒன்றும் நம்ம எடுத்துட்டு போறதில்ல. அவரை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து பக்தி தொண்டு செஞ்சா அவன் வந்து கண்டிப்பா அவருடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறான். எதனால? அவனை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். இங்க இருக்கிறதுனால அவனுக்கு என்ன வராது? குழப்பமோ வருத்தமோ எதுவுமே வராது இல்லையா? அந்த நிலையை அவன் வந்து அடைகிறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஓகேங்களா? ஸோ நம்மளும் அந்த நிலைக்கு உயரணும் இல்லைங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ம். நான் படிக்கட்டா மாதாஜி? ம் படிங்க பிரபு. इति गुह्यतमं शास्त्रं मितं मुक्तममया नघ एतद् बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृतश्च भारत. ஹரே கிருஷ்ணா. வேத சாஸ்திரங்களின் மிக மிக ரகசியமான பகுதி இதுவே. ஸோ ரொம்ப ரொம்ப ரகசியமான பகுதி இதுதான். இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் உக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத கிருத்தியஸ்ய ச பாரதா. ஸோ ரகசியம் இதுதான். பாவமற்றவனே, தற்போது என்னால் இது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே. இதை புரிந்து கொண்டு அறிஞ்சனாவான், அவனது முயற்சிகள் பக்குவத்தை அறியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ இந்த ரகசியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? இந்த முயற்சியில ஈடுபடலாம். எதுப்பா ரகசியம்? பரமபுருஷ பகவான் தான் புருஷோத்தமர். அவர் வந்து தெரிஞ்சுக்கினா நம்ம நித்திய லோகத்துக்கு போகலாம். அவருக்கு வந்து பக்தி தொண்டு செஞ்சா நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட போகலாம். ஸோ வேதங்களில் இருக்கக்கூடிய இந்த மிக ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பகவான் கிருஷ்ணர் தான் உன்னதமானவர். எனவே அவரை வந்து நம்ம வழிபட தொடங்கணும். அவரை விட்டு வேறு யாரையும் வழிபட தேவை அவசியம் இல்லை. இதனை எப்பொழுதும்
சரி, இப்போ கிளாஸ் வரையும் நம்ம கேட்டுட்டோம்னு நினப்பு வச்சுக்கிட்டோமா? இல்லை இல்லை, எப்போதுமே நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நினைவில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன ஆகுறோம், நம்ம வாழ்க்கையில் வந்து பக்குவமான நிலையை அடைகிறோம். ஓகே. பக்குவம் வந்தவுடனே என்ன பண்ணுறோம், அந்த பக்குவம் முயற்சி என்ன ஆகும், நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். ஸோ கடவுளுடைய நித்திய லோகத்துக்கு போகலாம். அதாவது எப்படி வந்து ருக்மிணி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணம். ருக்மிணி தாயார் வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க வந்து வேதங்களில் வந்து அந்த பிராமணர்கள் ரிஷிகள்லாம் சொன்னதை கேட்டு கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. அவங்க மனசில் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணால் கிருஷ்ணரை தான் மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி? வெறும் கேட்டல் மூலமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய கல்யாணம் வந்து ஆம், சிசுபாலனோட அண்ணனுக்கு வந்து இஷ்டம். சிசுபாலனுக்கு வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய இஷ்டத்துக்கோசம் இந்த கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்படுது. அப்போ வந்து ருக்மிணி தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிராமணன் மூலமாக ஒரு லெட்டரை எழுதி அனுப்புவாங்க. இது மாதிரி நீ வாப்பா, நீ வரலைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணரும் அந்த பிராமணன் எடுத்துகிட்டு வந்த லெட்டரை படிக்கிறாரு. ஸோ படித்து பார்த்துட்டு அந்த சமயம் அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு அனுப்புகிறார். அவர் இந்த பிராமணன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டாக கன்வே பண்ணுவார். ஒரு தூதுவர் வந்து என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை வந்து சுருக்கமாக பேசுவார். இது மாதிரி இந்த நடக்க போது நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுருக்கமாக தான் பேசுவார். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வண்டி எடுத்துட்டு வருவார். வந்தால் இவரும் ருக்மிணியை பார்த்ததில்லை, ருக்மிணியும் கிருஷ்ணரை பார்த்ததில்லை. ஓகேங்களா? ஓ, ஓகே. ஸோ இவங்க வந்து மெசேஜ் கன்வே பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து என்னுடைய அரசவையில் வந்து என்னை கடத்திட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும், உயிர் சேதாரம் நடக்கும். அதனால எங்கள் சத்திரிய குல வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா துர்காதேவியை வந்து வழிபடுவாங்க. சத்திரியர்கள் வந்து அந்த பலம் வேணுன்றக்கோசம் துர்காதேவியை வழிபடுவாங்க. ஸோ நாங்கள் இது மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த நேரத்தில் போகிறோம், நீங்கள் அங்கே வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சாரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வருவாராங்க. ருக்மிணி தேவியை வந்து போயிட்டு பூஜை முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய அழகு வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அவங்களுடைய அழகை பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் அரசர்கள் வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்கள வந்து கல்யாணம் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய வண்டியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அழகாக போயிட்டு அவங்கள வந்து தன்னுடைய வாகனத்தில் வச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு பெரிய சண்டை நடக்கும். சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் வின் ஆவார். வெற்றி வந்து கிருஷ்ணர் பக்கம்தான். ருக்மிணி தாயார் பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணருக்கு வந்து 16,108 மனைவிகள் இருப்பாங்க. அதில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்த மனைவி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அவங்க இது எதுக்கு சொல்கிறோன்னா, அவங்க பார்க்காமே வந்து பக்தி பண்ணாங்க, அவரை வந்து அடையணும்னு சொல்லிட்டு பரம இலக்கா வச்சு அவங்க அடைஞ்சாங்க. ஸோ நம்மளும் அவங்க மாதிரி எண்ணத்தோட இந்த மிக ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கிருஷ்ணர் தான் உத்தமர், பரமபுருஷ பகவான், புருஷோத்தமர். இந்த குணாதிசைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் மேலே நம்ம அன்பு செலுத்தி நம்ம அவருடைய திருநாட்டையே அடையணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பக்தி பண்ணணும். சதா காலமும் அவர் மேலே ஞாபகம் வச்சுட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கும் வந்து இன்பத்தை கொடுப்பவர் இல்லை. அதனால தான் அவர் வந்து நம்ம கோபாலா கோவிந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புலன்களுக்கு கோன்ற வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. புலன்கள்னு ஒரு அர்த்தம், பசுக்கள்னு ஒரு அர்த்தம். பசுக்களுக்கும் அவர் வந்து சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நம்ம புலன்களுக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்குறாரு. அப்படியாப்பட்ட பரமபுருஷ பகவானை நம்ம வந்து வணங்கணும். ஸோ இங்கே வந்து இந்த அத்தியாயம் முடியுது. இங்கே நம்ம முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பத்தருப்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ பிருந்தகி ஜெய். நாமாச்சாரிய जय ஹரிதாஸ் தாக்கூர் की ஜெய். जय जगत गुरु श्रील प्रभुपाद की ஜெய். जय निताय गौरव प्रेमानंदे हरि ஹரி हरि बोल ஹரி बोल. भगवद गीता की जय ஜெய். जय हरिनाम महामंत्र की जय जय ஜெய். all glories to assembled devotees. हरे कृष्णा. ஓகே, all glories to குரு அண்ட் கௌரங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை மகாமந்திரம் சொல்லலாம். எல்லாம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாலமுருகன் பிரபு அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாம் ஒட்டுக்க சொல்லலாம். ஹரே हरे கிருஷ்ணா ஹரே ஹரே कृष्णा கிருஷ்ணா कृष्णा கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா कृष्णा ஹரே हरे ஹரே हरे ஹரே ராமா ஹரே ஹரே ராம ராமா ஹரே ராம हरे ராம ஹரே ஹரே ராமா ஹரே 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 கிருஷ்ணா. ஹரே ஓகே, கிருஷ்ணா. நம்ம இங்கே என் பண்ணிக்கலாம், நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிங்களா?
நாளைக்கு எல்லாம் சீக்கிரம் கலந்துக்கோங்க. நம்ம ஸ்லோக பாராயணத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம்.